அண்ணா நில்லுங்க நில்லுங்க, என்ன பண்றீங்க நீங்க? அட பைத்தியமே, நீ என்ன பண்ணிட்ட? என்னோட சுவரையே கெடுத்துட்டியே. அண்ணா இந்த சுவர் என்னோடது தானே? இல்ல தம்பி, நம்ம சுவர் அங்க இருக்கு. நீ என்னோட முழு சுவரையும் கெடுத்துட்ட. இரு, இப்பவே போலீஸ கூப்பிடுற. உன்னால இப்போ என் முதலாளி என்ன வேலையில இருந்து நீக்கிடுவா. அண்ணா கவலைப்படாதீங்க, நான் ஒரு பிரபலமான 3D ஓவியர். இந்த சுவரில் இப்பவே ஒரு அழகான 3D ஓவியம் வரைஞ்சு தர்றேன். தயவு செய்து போலீஸ மட்டும் கூப்பிடாதீங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு அண்ணா, நான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். என் அப்பா ஒரு விவசாயி. எங்க குடும்பம் முழுக்க இந்த ஓவிய வேலைய நம்பித்தான் வாழுது. நீ கவலைப்படாத தம்பி, இந்த சுவர்ல நீ நல்ல ஓவியம் வரைஞ்சா ஏன் முதலாளியிடம் பேசி உனக்கு பெரிய பரிசு வாங்கி தர. இல்ல, எனக்கு உங்களிடமிருந்து பணம் வேண்டாம். நான் என் உழைப்பால் சம்பாதிக்க விரும்புறேன். நான் தினமும் யூடியூப்ல வீடியோக்கள் போடுறேன். ஆனா ஏழையாக இருப்பதால யாரும் என்ன ஆதரிக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் ஆதரவு தருவீங்களா? தம்பி கவலைப்படாத, இன்று எல்லாரும் உன்னை ஆதரிப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பாக்குற பசங்களும் பொண்ணுகளும் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. நீ பாரு, அவங்க வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட்ல தங்களோட அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக ஒரு சிவப்பு இதயத்தையும் போடுவாங்க. நன்றி அண்ணா. பாருங்க, உங்களோட 3D ஓவியம் தயாராகிடுச்சு. வாவ் தம்பி, இது உண்மையிலேயே அற்புதமான ஓவியம்.